வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ வேர்ல்ட் அளவுல நடக்கிற பெரிய பெரிய பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ்னா என்ன? ஸோ இதனால எக்கனாமிக்கை எவ்வளோ இது அஃபெக்ட் பண்ணுது சார்? பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது நாடுகளுக்குள்ள நடக்கிறது, இல்லை இனங்களுக்குள்ள நடக்கிறது அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஆப்பிரிக்காவில் பல்வேறு இனக்குழுக்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுங்கிறது ஒரு இனக்குழுக்குள்ள அடிச்சுக்கிறது. அதுவும் பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் தான். எத்தனிக் கான்ஃப்ளிக்ஸாகவும் அதை சொல்லலாம். ஆனால் அதோட எஃபெக்ட்ஸ் அக்ராஸாக பல்வேறு இடங்களுக்கு பரவுறது அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அது அந்த ஜோனுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்போ சூடானில் நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறது சூடானோட உள் பகுதிகளில் முடிஞ்சிடும். இல்லை அதிகபட்சம் அது பக்கத்தில் காங்கோக்கோ கென்யாவுக்கோ இல்லை சில நாடுகள் மட்டும்தான் அதில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இதே ஒரு நாடு, ஒரு பெரிய நாடு கூட இன்னொரு நாடு சண்டையிடுது அப்படின்னா அதோட பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸோட வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த தாக்குதலுக்குள்ளாகிற நாடோ இல்லை இல்லை அந்த போரில் ஈடுபடுற நாடுகளுக்கு எந்தெந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் அவங்ககிட்ட இருக்குது, அவங்கள நம்பி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இங்கே பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸோட வீரியத்தை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்க்குறது நம்ம ஈரானை பார்க்குறோம். இஸ்ரேல் ஈரான் வார். இதில் யூஎஸும் உள்ளே வந்திருக்கிற அந்த சூழலில் ஏன் முக்கியமாக இருக்குது அப்படின்னா அங்கே ஆயில் இருக்குது. இதே மாதிரி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் 2022 காலகட்டத்தில் நம்ம அந்த வார் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வாரில் மறுபடியும் ரஷ்யா கிட்டேருந்து கேஸோ இல்லை ஆயிலோ வாங்கக்கூடிய பல நாடுகள் அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் உக்ரைன்லேருந்து அது ஒரு ரைஸ் பவுல்னு சொல்கிறாங்க. ஸோ உக்ரைன் பல உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போது அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் நடக்கும்போது இஷ்யூ ஆகுது. இது 2. மூணாவதாக இன்னொரு பக்கம் ஏஷியாவில் ஒரு 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 கான்ஃப்ளிக்டான ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னா தெற்கு சீன கடல் பகுதி இருக்குல்ல, சவுத் சைனா சி. அங்கே டைவான், ஜப்பான், சைனா இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ஸும் ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸாக பார்க்கலாம். மற்றபடி மற்ற கான்ஃப்ளிக்ஸ் எக்கனாமிக்கில் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்னா ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த குறிப்பிட்ட 3 ஏரியாஸ் தான் உங்களுக்கு எனர்ஜி சார்ந்து இருக்குது, அது சார்ந்து குளோபல் கனெக்டிவிட்டியும் இருக்குது, ட்ரேடும் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர், இல்லை பங்களாதேஷுக்கும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நாடுக்கும் ஏதோ ஒரு போர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே ரீஜனலாக தான் இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா அதோட வீரியம் அப்படிங்கிறது அவ்வளோ தூரம் அக்ராஸ் குளோப் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா இவங்க இந்த மாதிரியான நாடுகள் ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க. அவங்க இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டியோட இல்லை, அவங்களுக்கு மாற்று பல்வேறு நாடுகள் இருக்க தான் செய்கிறாங்க. சார், இப்போ நார்மலாகவே நாடுகளுக்கு இடையே ஒரு போர் நடக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் வந்துச்சு அப்படின்னாலே கோல்டு ப்ரைஸாக இருக்கட்டும், கோல்டு டிமாண்டாக இருக்கட்டும், ஸோ சரண் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அது எதனால சார்? கோல்டு சேஃப் ஹேவனுங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அதாவது நமக்கு சிக்கல் இருக்குது அப்படின்னா நம்ம குடும்பங்கள் என்ன பண்ணுறது மாதிரி தான் நாடுகளும் யோசிக்கிறாங்க. நமக்கு சிக்கல், நமக்கு பண தேவை இருக்குது, இல்லை நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது அப்படின்னா உடனே தங்கம் வாங்கி வைக்கிற ஒரு பழக்கமோ இல்லை தங்கத்தை விற்று நமக்கு தேவையான விஷயங்கள் பண்ணக்கூடிய பழக்கமோ குடும்பங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் நாடுகள்கிட்டையும் இருக்குது. ஆனால் நாடுகள் ஏன் அதிகமாக தங்கம் வாங்கிறதில்ல அப்படின்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் விட்டுட்டு போய் கோல்டை மட்டும் அவங்க வாங்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இன்வெஸ்டர்ஸும் கிட்டத்தட்ட இதே பேட்டர்னில் ஒர்க் பண்ணாலும் சிக்கல் அப்படின்னு வரும்போது எல்லாருமே கோல்டை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. இதுதான் ரொம்ப காலமாக நமக்கு இருக்கிற பழக்கமாக பார்க்குறோம். எப்படி குடும்பங்கள் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த இன்வெஸ்டர்ஸோ இல்லை நாடுகளுமே ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் உருவாகுது, பூகோள ரீதியில் யாரோ 2 நாடுகளுக்கு இடையில் பெரிய சிக்கல்கள் உருவாக போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரங்களில் இந்த மாதிரி கோல்டு சார்ந்து நகர்றது அப்படிங்கிறது நடக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் 1973 நடந்த கல்ஃப் வாரில் எடுத்தாலும் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எடுத்தீங்கனாலும் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது வரலாறு காணாத உச்சம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான இன்க்ரீஸ் இருக்கும். 2025 கிட்டத்தட்ட இதே மாதிரி இஸ்ரேல் வார், பாலஸ்தீன் வார், ஈரான் அதுக்குள்ளே வந்தது, அது தவிர்த்து அமெரிக்காவோட ஸ்டாண்டு, இந்த மாதிரி ரஷ்யாவோட உக்ரைன் தொடர்ந்து சண்டை போட்டுருக்குது. இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸும் 2025 காலகட்டத்தில் கோல்டை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. அது தவிர்த்து சென்ட்ரல் பேங்க்ஸும் உலகம் முழுக்க இதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெக்ஸ்டுவலாக நம்ம படிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வாரா, க்ரைசிஸா, எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸா கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஆனால் இப்போ ரியாலிட்டியில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா
ஒரு பேரடாக்ஸ் நடந்துருச்சு. அதாவது ஒரு முரண்பாடு. வார் நடக்கும்போது கோல்டோட விலை வந்து கீழே விழ ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு 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 முக்கியமான பேரடாக்ஸா நடக்குது. ஏன் இந்த பேரடாக்ஸ் நடந்துச்சு? ஏன் வந்து வார் நடந்துச்சுன்னா இன்னும் கோல்டு விலை ஏறி இருக்கணும். ஆனா ஏறல. ஏறாம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. காரணம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, கோல்ட வாங்கணுமா? இல்ல கோல்டுக்கு விட வேற ஏதாவது பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு டூல வாங்கணுமா? அப்படின்னு இங்க இங்க ஒரு போட்டி நடக்குது. இப்ப கோல்ட விட பவர்ஃபுல்லா இப்போ டாலர் தான் உலகம் முழுக்க பார்க்குறாங்க. அப்போ நேச்சுரலி இந்த கோல்டோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலா எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டாலரை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இது காரணம் நம்பர் 1. 2வது, கோல்டையே வாங்குறதுக்கு நம்ம கிட்ட டாலர் தான் தேவை. ஏன்னா கோல்டோட விலையே டாலர்ல தான் வந்து இங்க சொல்லப்படுது. அப்போ டாலரை பேஸ் பண்ணி கோல்டு வாங்கும்போது நிறைய நான் பே பண்ணி தான் இந்த கோல்டு வாங்கணுங்கிறது 2வது காரணத்தினால இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கல. 3வது காரணம், இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வட்டி விகிதம் அமெரிக்காவிலேயோ இல்லை மற்ற முக்கிய நாடுகள்லேயோ வந்து அரசோட வட்டி விகிதம் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை அதே ஸ்டெபிலிட்டியில் இருக்கிற வாய்ப்பு இருக்கு, அது கீழே குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்கனே எல்லாருமே அவங்களோட பர்ஸை வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டாங்க. யாரும் கோல்டு கிட்ட போய் நம்ம வந்து வாங்கி அதை ஹோல்ட் பண்ணணும்னு யாரும் விரும்பல. ஸோ டிமாண்ட்ஸ் நேச்சுரலாக இல்லாதனால கோல்டோட ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பிச்சது. இன்னைக்கு நீங்கள் இதோட மறுபடியும் ரிவர்ஸ் ஃபினாமினன் பார்க்குறோம். இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது போர் நிறுத்தம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கப்புறம் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் நேச்சுரலாக இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா, டாலர் இன்னைக்கு அக்ராஸ் பல்வேறு கரன்சி கூட வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதாவது டாலரோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்தியாவோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் டாலருக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரூபியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி 94 95 கிட்ட நெருங்கிட்டு இருந்தது வந்து இப்போ 92க்கு போயிடுச்சு. ஓகே, வித்தின் ஒரு நாள்லேயே ஒரு ₹1,000 கிட்ட வந்து நம்ம இந்த ஃபாலை பார்க்குறோம். அப்போது டாலர் வந்து இவ்வளோ காலமாக ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருந்தது வார் நடக்கும்போது. சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டாலர் வந்து கீழே விழுது. அப்போது டாலர் கீழே விழும்போது நேச்சுரலி கோல்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நகருது. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் முரண்பாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வேர்ல்டு ஃபுல்லாமே ஒரு அன்ஸ்டேபிளாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்ஸ்டேபிளாக தான் போயிட்டு இருக்கா, இல்லை ஒரு டெம்பரவரி பாஸ் மாதிரி தான் பார்ப்போமா? நம்ம குளோபல் கனெக்டிவிட்டி, உலகம் வந்து ரொம்ப சுருங்குச்சு, இதெல்லாம் நம்ம சமீபத்தில் பேசிகிட்டு இருந்த பல ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நான் சமீபம்னு சொல்கிறது ஒரு 30-40 இயர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரியான கனெக்டிவிட்டியை நோக்கி நகர ஆரம்பித்தோம். எஸ்பெஷலி போஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து இதுக்கான விதை போடப்பட்டுச்சு. அதுலேருந்து நம்ம படிப்படியாக வந்து இன்டகிரேட் ஆகிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் இன்டகிரேட் ஆக என்ன ஆகுது அப்படின்னா, வளர்ந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் வளரும் நாடுகளும் கிட்டத்தட்ட எப்படி வளர்ந்த நாடுகளில் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, அவங்களோட க்ரோத் இருந்துச்சோ, அதே பேட்டர்னை பல வளரும் நாடுகளும் இன்னைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் இவங்க இருக்காங்க. அப்போ நேச்சுரலாக இந்த குறிப்பிட்ட ஃபினாமினன் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து, வளரும் நாடுகளில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க விலக ஆரம்பிக்கிறாங்க, இல்லை டச் மீ நாட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிக்குது. அப்போது இந்த டிஸ்இன்டகிரேஷனை நோக்கி வந்து மறுபடியும் உலகத்தை வந்து கொண்டு போகிறாங்க. அதாவது பிளாக்ஸாக விளையாடுறது. நான் வந்து எனக்கு வேண்டிய ஆட்களோடு மட்டும் நான் வச்சுக்கிறேன். இப்போ சமீபத்தில் எக்ஸ்ட்ரீமான ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோட அமைப்பு அந்த அமைப்பில் இருக்கிற நாடுகளே வந்து அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணாமல் போகிறது இருக்குல்ல, அது டிஸ்இன்டகிரேஷனோட உச்சம். எந்த குறிப்பிட்ட நடவடிக்கை அமெரிக்கா எடுத்தாலும் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு யூரோப்பியன் நாடுகள் இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ ரிவர்ஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ ரீஜனல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னோட ரீஜனுக்காக நான் வந்து பேசணும், என்னோட ரீஜனுக்கோட நன்மைக்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி நகர்றது தான் இன்னைக்கு காலத்தோட மாற்றமாக இருக்குது. அப்போது இதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்னா, பிளாக்ஸாக இயங்குறது அப்படிங்கிறது திருப்பி வர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி வந்து ஆலிஸ், ஆக்சஸ் பவர்ஸ் அப்படின்லாம் நம்ம வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தோம்ல, இந்தந்த நாடுகள் நேச நாடுகள், இவங்கெல்லாம் வந்து அதுக்கு எதிரான நாடுகள் அப்படின்லாம் நம்ம பிரிக்கும் போது அதை பிளாக்ஸாக பிரிக்கிறோம். அதேமாதிரி இப்போவும் வந்து பிளாக்ஸ் வரும். அந்த பிளாக்ஸ் வந்து மறுபடியும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸாக இருக்கலாம், எக்கனாமிக்கல் ரீசன்ஸாக இருக்கலாம். ஆனால் அடிநாதத்தில் அந்த குறிப்பிட்ட நாடுகளோட முன்னேற்றம், வளர்ச்சி இதை சார்ந்து வந்து அந்த பிளாக்ஸ் வந்து மறுபடியும் ரீடிஃபைன் ஆகும் அப்படின்னு தோணுது. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பேசினதுக்கு முன்னாடி தான் யூஎஸ், சைனா இந்த மாதிரி பிக் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னா சில நாடுகளோட கரன்சியோடைய வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ இதனால கோல்டு ப்ரைஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்? டாலருக்கும் கோல்டுக்கும் எதிர் திசையில் ஒன்றும் பயணிக்கும். டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னா வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து கீழே விழும்.
இதே வந்து டாலர் வீழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா கோல்டோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு 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 பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தான் இப்போவும் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இதை தவிர்த்து நீங்கள் சைனா மற்ற குறிப்பிட்ட நாடுகளோட இம்பேக்ட்ஸ் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க ஆல்டர்னேட்டிவ் பிளாக்ஸை ரெடி பண்ணுறாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு சிஸ்டத்துக்கு மாற்றான இன்னொரு ஒரு முறையை வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நேச்சுரலாக இந்த சிஸ்டத்துக்கு மாற்று அப்படின்னு அவங்க கொண்டு வரும்போது அது வந்து இனிஷியலாக கோல்டு தான் ஹெட்ஜ் பண்ணி கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. அதாவது டாலர்ஸில் அதோட இம்பேக்டை வந்து கம்மி பண்ணிட்டு நேச்சுரலாக ஆல்டர்னேட்டிவாக வந்து யுவான் பேஸ் பண்ணி சைனீஸ் கரன்சி பேஸ் பண்ணி இருக்கிற ட்ரேடுக்குள்ளே அவங்க நகர்த்துறாங்க. ஈரானில் வந்து பல நாடுகள் வந்து இப்போது இந்த குறிப்பிட்ட ஹார்முஸ் க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல நாடுகள் வந்து யுவானை கொடுத்து பெட்ரோல் வாங்கிக்கிட்டாங்க. அங்கேருந்து க்ரூட் ஆயிலை வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டாங்க. அப்போது சைனாவோட கரன்சிஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஎஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்க வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஆனால் அது மேலே இருக்கிற குளோபல் நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா வந்து ஒரு பெரும் எழுச்சிக்கு அப்புறம் தான் வரும். சைனாவோட க்ரோத் நடந்திருக்கு, மாற்றம் நடந்திருக்கு, எல்லாம் ரைட். பட் ஒரு 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 பெரும் எழுச்சி அப்படின்னு அவங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களோ, ஒரு பெரும் மாற்றமாக நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசமாக வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களோ, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கு அப்புறம் வந்து உலகம் அதை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் வந்து யூஎஸ் டாலரை வந்து நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியாது. மற்ற கரன்சிஸ் வந்து இதனால் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூஎஸோட இந்த குறிப்பிட்ட சமீபத்தில் ஆக்டிவிட்டீஸாக இருக்கக்கூடிய வாரில் நடக்கிற இன்டர்வென்ஷன், வாரில் அவர் கொடுக்குற கமெண்ட்ஸ், அப்புறம் அது பேஸ் பண்ணி அங்கே நடக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன், ஃபெட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு, இது எல்லாமே வந்து மற்ற நாடுகளோட கரன்சிஸை ரொம்ப ரொம்ப பலவீனப்படுத்திடுச்சு. ஜஸ்ட் ஒரே அனௌன்ஸ்மெண்ட், நேற்று சீஸ்ஃபயர் நாங்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னோடனே உலகத்தில் இருக்கிற பல கரன்சிஸ் வந்து யூஎஸ்க்கு நிகராக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. அப்போது ஒரு குறிப்பிட்ட அனௌன்ஸ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட மனிதர் செய்கிறாரு அப்படின்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம்ஸ் இல்லை பல்முனை போட்டிகள் அப்படின்னு டெவலப் ஆகிற வரைக்கும் சென்சிட்டிவிட்டி டு யூஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ கோல்ட் ப்ரைஸஸும் கிட்டத்தட்ட இதே பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே சார். சார், இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனில் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய கண்ட்ரிஸ் என்ன, அதே மாதிரி அதோட கான்ஃப்ளிக்ஸ்னா என்ன சார்? இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது வந்து கல்ஃப் தான். வெஸ்ட் ஏஷியா தான் வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று எனர்ஜி, இன்னொன்று வந்து ட்ரேட். அது வணிகத்துக்கான அந்த குறிப்பிட்ட ரூட் அப்படிங்கிறது அந்த ரூட்டு தான். கல்ஃப் வழியாக தான் நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தோ இல்லை வந்து கிழக்காசிய நாடுகளில் இருந்தோ பல்வேறு பொருட்கள் வந்து மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுக்கோ இல்லை வந்து அமெரிக்க நாடுகளுக்கோ அந்த வழியாக தான் வந்து டிரான்சிட் ஆகி போயிட்டுருக்கு. ஏன்னா அது நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும். அதனால தான் அந்த ரூட்டை நம்ம எடுக்கிறோம். இதே வந்து நம்ம கேப் ஆஃப் குட் ஹோப் ஆஃப்ரிக்காவை சுற்றிட்டு போனோம் யூரோப்புக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 300 400 நாட்கள் வந்து கிட்டத்தட்ட கூட எடுக்குது. ஸோ இவ்வளோ 300 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து கூட எடுக்குது. நாட்கள் 300 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து கூட எடுக்குது. கிட்டத்தட்ட 9 நாட்கள் வந்து கூட ஆகுது இந்த குறிப்பிட்ட வழியை பொறுத்து. 9 நாள் தானே அப்படின்னு நம்மளுக்கு பர்சனலாக தோணலாம். பட் ஒரு பெரும் சங்கிலி தொடர் ரன் பண்ணுறவங்க, சப்ளை செயினை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு 9 நாளுங்கிறது ரொம்ப குரூஷியல் தான். அவங்களுக்கு ஒரு நாளுங்கிறதே ரொம்ப குரூஷியல் தான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த குறிப்பிட்ட வழி வந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள் கணக்குக்கும் நாட்டிக்கல் மைல்ஸ் கணக்கும் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமான ரூட்டாக இருக்குன்றதுனால இது ட்ரேட்ஸாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, அந்த குறிப்பிட்ட ஜோன்லேருந்து தான் வந்து எனர்ஜி கிடைக்குது. பிலிப்பைன்ஸில் பல்வேறு பெட்ரோல் பங்க்ஸில் பெட்ரோல் இல்லாத சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம். பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ்லேயுமே அந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்களை வந்து நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். இந்தியா பெரிய நாடாக இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு வகையில் நெகோஷியேஷன்ஸ் பண்ணி கொஞ்சம் க்ரூட் ஆயில் இங்கே கொண்டு வரதுக்கான கெப்பாசிட்டி இருந்ததுனால நமக்கு அந்த ஷாக்ஸ் வந்து இங்கே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஆனாலுமே எல்பிஜி மாதிரியான சில விஷயங்களை நம்மளால் அந்த ஷாக்ஸை வந்து பேர் பண்ண முடியல. சின்ன சின்ன நாடுகள் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த நாடுகள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு எங்கேயோ யாரோ நடத்துகிற ஒரு போர் காரணமாக அவங்களோட இன்டர்னல் ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. தீவு நாடுகள்,
மாஸ் அல்ல லேண்ட் சைஸ் ரொம்ப ரொம்ப சிறுசாக இருக்கிற நாடுகள், இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயங்கள்ல ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது நம்ம இந்த குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட நாடாக நம்ம வந்து இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்டோட வார் எடுத்துக்கணும். ரெண்டாவது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது வந்து சவுத் சைனா சீல் இருக்கிற விஷயம். என்னதான் டைவானுக்கும் சைனாவுக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் இப்போ எழும்பலை அப்படின்னு நம்ம சொன்னாலும், அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்தால் செமிகண்டக்டர்ஸோ இல்லை உலகம் முழுக்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட ரா மெட்டீரியல்ஸ் இங்கே வரலை அப்படின்னா வந்து நம்மளால் இங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு பேப்பர் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கோவிட் டைமில் ஸ்ரீலங்காவில் எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ தூரம் வந்து ஒரு சின்ன இம்போர்ட் நிறுத்தம் இல்லை சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை வந்து எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள். இது ரெண்டாவது பார்க்க வேண்டியதாக இருக்கும். மூணாவது விஷயம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற விஷயம். ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்தால் மாற்ற நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழலில் ஆயில் ப்ரைஸை எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகும், ஒலட்டைல் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட கண்ட்ரீஸோட வாரும் பார்க்க வேண்டியது. ஸோ 3 முக்கியமான நாடுகள் இஸ்ரேல், ஈரான், சைனா, டைவான், ரஷ்யா அண்ட் உக்ரைன். சரி, இப்போ சடனா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்ஸ்டன்ட்டா வந்து கிராஷ் அண்ட் ஸ்பைக் வந்து வருது. ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், அந்த சீஸ் வயர் வந்ததுனால மார்க்கெட் டக்குன்னு ஏறிச்சு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் வந்து கிராஷ் வந்துச்சு. ஸோ இது எதனால நடக்குது சார்? சென்சிட்டிவிட்டி தாங்க. அதாவது நம்ம டீப்பாக டெப்த்தாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே மெஜாரிட்டி கிடையாது. இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹெட்லைன்ஸை பேஸ் பண்ண இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க. அதாவது ஹெட்லைன்ஸ் ட்ரிவன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். ஹெட்லைன்ஸில் என்ன நியூஸ் வருது, சீஸ்வேர்னு வருதா, ஓகே நமக்கு நல்ல காலம், மார்க்கெட்ஸில் ஸ்டாக்ஸை வாங்க. வாரன் வருதா, சண்டன் வருதா, 2 பேர் அடிச்சிக்க போகிறாங்கன்னு வருதா, ட்ரேட் டிஸ்டர்ப் ஆகுன்ற மாதிரி சென்சிட்டிவிட்டி வருதா, நம்ம வந்து இருக்கிறது எல்லாத்தையும் செல் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு இது சார்ந்து இருக்கிற சென்சிட்டிவிட்டி வந்து கூட இருக்குது. ஸோ இது காரணமாக தான் நம்ம சடன் ஸ்பைக்ஸையும் பார்க்குறோம், இல்லை சடன் ட்ராப்ஸையும் பார்க்குறோம். விதின் ஒரு 4-5 நாளுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து சென்செக்ஸ் வந்து 5-6 பாயிண்ட் வந்து 5-6% வந்து கீழே விழுந்ததுன்றது நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி விதின் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 4% வந்து சென்செக்ஸ் ஏறுறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமிசமும் ஏன் நடக்குது அப்படின்னா, சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது முன்ன எப்போதும் விட இன்றைக்கி கூட இருக்குது. ஏன்னா தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. விரல் நுனியில் நம்ம கையில் க்ளூவாக எப்போவுமே இருக்கிற ஃபோனில் வந்து டக்குன்னு ஒரு நியூஸ் வரும்போது நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பணம் போட்டவங்களோட ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குறவங்கள விட இன்னும் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற செய்யும். வேடிக்கை பார்க்குறவங்களுக்கே அவ்வளோ சென்சிட்டிவிட்டி இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து அதை விட சென்சிட்டிவிட்டி கூட இருக்கும். ஸோ நேச்சுரலாக அவங்க டெலிவர் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்ஸாக இருந்தாலோ இல்லை வந்து நான் வந்து பேங்க்ஸாக இருந்தாலோ இந்த குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நான் ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அது டெலிவர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நான் இன்ஸ்டண்ட்டாக இதை எப்படியாவது மாற்றி நான் சொன்ன ரேட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது, இல்லை ரிட்டர்ன்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ண வேண்டியது அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக திங்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ சின்ன நியூஸாக இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட பேட்டர்னில் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் காரணமாக இருக்குது. சார், அதே மாதிரி மார்க்கெட்டை தாண்டி இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்னும் ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானா, இல்லை இன்னும் வந்து கோல்டு ஒரு சேஃப் அசெட் அப்படின்னு சொல்கிற நிலைமையில தான் இப்போதைக்கு கோல்டு இருக்கா, இல்லை எதுவும் சேஞ்சுக்கான ஒரு கன்சிடர் பண்ணலாமா சார்? வேற எதுலையாவது நம்ம பண்ணலாம், அது ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் எனக்கு வேறு எதுவும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லை, வெறும் கோல்டு மட்டும் தான் இருக்குன்னா ஸ்டில் கோல்டை வாங்குறது ஓகே தான். நீங்கள் இவ்வளோ நாள் ஏன் கோல்டு விழுந்துட்டு இருந்தது அப்படின்னா, அதை விட ஸ்ட்ராங்கராக வந்து டாலர் வந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு டாலரோட அந்த ஓவர் ஷேடோவிங் இருக்குல்ல, அது மேலே தாக்குதல் செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இன்னைக்கு டவுன் ஆனவனே கோல்டு வந்து மறுபடியும் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் திருப்பியும் பழைய ஹை இருந்துச்சுல ஒரு 16,000 வரைக்கும், அதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த இயரில் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நார்மல்சிக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் சொல்லிய சென்ட்ரல் பேங்க்ஸ் பில் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டு அவங்க எல்லாருமே கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கார்பரேஷன்ஸும் இங்கெல்லாம் வந்து சரி இதுதான் அதிகபட்சமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு, இதை விற்றாது நம்ம நட்டத்தை ஈடுகட்டுவோன்னு வந்து வித்துட்டாங்க. திருப்பியும் அதை வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோஸ் எல்லாருமே அகாமடேட் பண்ண தான் போகிறாங்க. அதோட சிக்னல்ஸ் தான் நேற்று ஒரு 13,600 13,700 இருந்த ஒரு 22 கேரட் கோல்டோட ப்ரைஸ் இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக 14,200 நகர்ந்துருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஹையாக இது இருக்கும்.
ஸோ இது எல்லாமே கடன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்க்க வேண்டியது டாலர் அப்படிங்கிறது இன்னைக்கு 4 வாரத்தில் இல்லாத லோ வந்து இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. யூரோக்கு நிகராகவோ இல்லை மற்ற கரன்சிஸ்க்கு நிகராகவோ அந்த டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட கடைசி 1 மாதத்தில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி இந்த கோல்டு அப்படிங்கிறது மறுபடியும் இந்த ரேலி இருக்க தான் செய்யும். இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். ஸோ ஆஸ் அ ஹவுஸ் ஹோல்டாக நான் வந்து என்கிட்ட கம்மியான பணம் தான் இருக்குது அப்படின்னா பெட்டர் கோயிங் ஃபார் கோல்டுங்கிறது பெட்டர் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.